தேர்தல் காலத்தில் ஸ்டார் சொல்லும் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் கலாய்வை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி மக்களுக்கு சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதையும், இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமாரை சந்தித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளோம். எப்படி இருக்கின்றது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, வாங்க பார்க்கலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம் பாலாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலாஜி. சென்னையில் மீட் பண்ணோம், இன்னைக்கு உங்கள் தொகுதியில் மீட் பண்ணுறோம். எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நான் உள்ளே இறங்கி பார்த்துட்ருக்கோம். களம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா மக்கள் ஒரு சைடு என்னென்னா ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்து பழகி என்ன போட்டாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நேற்று வந்து இவர் கேடி ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தார், நாங்கள் தான் மக்களை போய் சந்திப்போன்னு. மக்கள் இந்த 20 நாள் தான் நீங்கள் சந்திப்பீங்க, வேறபடி இந்த 20 நாளைக்கு தாண்டிச்சுன்னா இங்கே யாரையும் சந்திக்க மாட்டீங்க. திருப்பூர் நிறைய இடத்துல எம்எல்ஏ யாருன்னே தெரில, எம்பியும் வரல. அவங்களுக்கு இது வந்து விருதுநகர் கான்ஸ்டிடுவன்சியில் வருது, எம்பியும் வரல, எம்எல்ஏ யாருன்னே தெரில, எம்எல்ஏ வரவே இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரூரலில் எம்எல்ஏ அடிக்கடி போயிட்டு வருவாங்க, பட் இங்கே வந்து எம்எல்ஏ வரலைங்கிற குறை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த 20 நாளுக்கு அப்புறம் வர்ற இந்த எந்த கட்சிக்காரங்களும் அதிமுகவோ திமுகவோ வரமாட்டாங்க. நமக்கு வந்து மாற்றம் வேணும். மாற்றத்துக்கு சரியான கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு தலைவர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒரு கட்சியும் இருக்குது. இந்த தலைவரை நம்பலான்னா வேற யாரை நம்புறது? ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் போகிற இடத்துலலாம் வந்து இப்போ நீங்கள் உண்மையான தேர்தல் களத்தை ஃபஸ்ட்டு டைம் தமிழக வெட்டுகளுக்கும் சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லா செக்மெண்ட்டும், நான் நேற்று மார்க்கெட்டில் போய் பார்த்தேன், மார்க்கெட்டில் அவ்வளோ பாசிட்டிவ். நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கல, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. அந்த சாப்பாடுக்கு அவங்களோட கடையில் திரும்ப கொடுத்தாலும் வேண்டாங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 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 அன்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்தோம். எல்லாருக்குமே என்னென்னா அடுத்து ஒருத்தர் வரணும், நல்லது செய்யணும். இவங்க எல்லாரும் இதுக்குள்ளேயே ஒரு புறையோடி போயிட்டாங்கல்ல, இவங்களை காப்பாற்ற வந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க வந்தது மாதிரி எங்கள் தலைவர் அண்ணன் விஜயை பார்க்குறாங்க. ஏதோ வந்து இதுலேருந்து இந்த சூழ்நிலையிலேருந்து தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேஸ் உங்கள் கட்சியில் விஜய். இவரை தாண்டி பெரும்பாலான 2ஆம் கட்ட தலைவர்களையோ வேட்பாளர்களோ யாருக்குமே தெரியாது. இந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய சவால் இதுதான், எப்படி எதிர்கொள்ள போறீங்க? என்னன்னா எப்பயுமே புது கட்சிக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ எங்கள் கட்சியில் இப்போ நீங்கள் வேட்பாளர் டிக்ளேர் பண்ண பிறகு உங்களுக்கு அது யாருன்னு தெரியும், போய் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பெரிய பண பலம் இல்லை. நாங்கள் போய் 50 கோடி 100 கோடிலாம் செலவு பண்ணால் நாங்கள் என்ன இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது முதலீடு செஞ்சுட்டு இங்கேருந்து அறுவடையாக சேர்ந்து வந்திருக்கோம். ஆனால் தேர்தல் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணுவாங்களா? நீங்கள் போய் பார்ப்பீங்கல்ல, யாரும் பணம் கொடுக்குறத பார்க்க மாட்டீங்களா? எல்லாரும் 1000 2000 பணம் கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்தா 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி ரூபா, 2000 ரூபா கொடுத்தா 40 கோடி ரூபா. இப்போ 40 கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தவங்க வந்து தேர்தலில் நிற்க வராங்கன்னா அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு வராங்க. ஒன்றும் முதலீடு செஞ்சுட்டு இங்கே மக்களுக்கு சேவை செய்ய போகிறதில்ல. நாங்கள் பியூராக மக்களுக்கு சேவை செய்வோம். ஒன்றும் இல்லை, கே நேரு இருக்காரு, மிக பிறந்த பயங்கரமான ஒரு அனுபவசாலி, சூப்பர், எல்லாம் இருக்குது. அவரை எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் எடுத்துப்போமா? 100% கிடையாது. ஏன்னா ஊழல்வாதி. அவருடைய அனுபவம் என்ன பண்ணியிருக்கு? அவருக்கான பயங்கர அனுபவம், 40 வருஷம் அனுபவம் இருக்காரு. அவர் வந்து 89 அமைச்சராக இருக்காரு. ஒரு 5-6 வருஷம் 5-6 பீரியடாக அமைச்சராக இருந்துட்டாரு. ஸோ அவருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு அவருடைய அனுபவம் மக்களுக்கு நல்லது செய்தா, இல்லை 3000 கோடி ஈடியில் லெட்டர் அனுப்பிச்சாங்களே அந்த மாதிரி இருக்கா? ஸோ இவங்களுடைய அனுபவம் தேவை. இப்போ மற்ற கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவங்க மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு கண்டிப்பாக இல்லை. இவங்க மூத்தவர் அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்காரு, இவங்களுக்கு முன்னாடி 84 இருக்காரு. அவர் மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? என்ன இருக்கு? என்ன வழக்கு இருக்கு? இவ்வளவு நாள சுத்தமாக இருந்து செயல் நல்ல மனிதர், எல்லார்ட்டையும் அன்பா பழகக்கூடியவர். அதனாலதான் அவர் வந்து அவரால் இன்னைக்கு இருக்கிற அந்த அதிமுக எடப்பாடி ஆயிட்டு வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அங்க இருக்கவங்கள சுயநலவாதிகள். அந்த சுயநலவாதிகள்ட்ட இருந்து தாக்கு பிடிக்க முடியல. அம்மா இருக்கப்ப போற்றி பாதுகாத்தவர்களாம், அம்மா யாரெல்லாம் பாதுகாத்து அவங்கெல்லாம் அந்த கட்சிக்கான ஒரு அசட்டுன்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியேற்றிட்டாங்க. இன்னைக்கு இருக்கவங்க சொத்தை பாதுகாத்து இருக்கும், டெல்லி தயவை நம்பி அவங்கவுங்கள பாதுகாத்துக்க இருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் நல்லவர்களோ அதான் எங்க தலைவரோட பயணிக்க முடியும்.
யார் யாரெல்லாம் தப்பு பண்ண நினைக்கிறாங்களோ கண்டிப்பா 100% சொல்றேன், பயணிக்க முடியாது. யாரா இருந்தாலும் இப்ப நான் யாராவது தப்பு பண்ண நினைச்சா எங்க தலைவரோட பயணிக்க முடியாது. அது வந்து கிளியர் கட்டா அவரோட மைண்ட் செட் தெரிஞ்சனால நான் சொல்றேன். இவன் இந்த கூப்பா கிருஷ்ணனுடைய உறவினர் வீட்டுல 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்றதெல்லாம் சொன்னாங்க, அண்மையில செய்திலாம் வந்தது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இவ மற்ற கட்சி மாதிரி தான் தாவேக்காம இருக்கா? இல்ல உறவினர்கள், இப்ப என்னுடைய உறவினர்கள் பல பல பேர் ஏதாவது கட்சியில இருக்கலாம். என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே ஏன் கண்ட்ரோல் இருப்பாங்க. பட் நான் என்னுடைய குடும்பத்தை மட்டும் தான் என்னுடைய கண்ட்ரோல்ல சொல்ல முடியும். எம்ஜிஆரை நீங்க எடுத்துக்கிறீங்க, தல ரசிகர்கள் ஏகே அஜித்தோட ரசிகர்கள் எல்லாம் அதிமுகல தான் இருக்கிறதா ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. என்னதான் நடக்குது களத்துல? ஒண்ணுமே புரியல. உங்களுக்கே புரியுதா? அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு குழப்பத்தில் இருக்காங்கன்னு புரியுதா? என்ன சொல்ல வர்றாங்க இவங்க எல்லாம்? நீங்க வந்து அம்மாவை புறக்கணிச்சிட்டீங்க, புரட்சி தலைவரை புறக்கணிச்சிட்டீங்க. இதுவரை அந்த கட்சியோடைய மூடே என்னன்னா, ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அம்மா அமர்ந்த இடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த இடம், மோடி வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க, போயஸ் கார்டனில் வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு எதாவது செய்யணுமா, இல்லை உங்களை காப்பாற்றிட்டே கடைசி வரைக்கும் உங்களோட சொத்துக்களையும் நீங்கள் சம்பாரிச்ச சொத்துக்களையும் உங்கள் கேஸுகளை நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறேன். அதிமுக என்பது நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற அதிமுக வந்து அதோடைய தனித்துவத்தை இழந்துருச்சு. இது அம்மா மாதிரி யாராவது கட்டி காப்பாற்ற முடியுமா? யாராவது போல்ட் டெசிஷன் எடுக்க முடியுமா? யாராவது நின்று யாரா இருந்தாலும் இந்த மக்களுக்காக நிக்கிறேன்ற அதிமுக ஒருத்தரை சொல்லுங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். நீங்க சொல்றீங்க டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு. ஆனா அதிமுகவினர் உங்களை எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. முத்தின கத்திரிக்காய் தெருவுக்கு வரதான் போகும், அப்போதான் விஜயோடைய அருமையும் தெரியும் ஜெயக்குமார் சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அப்புறம் எதுக்கு தினமும் வந்து அதிமுக எங்களோட அதிமுக அந்த தலைவர்கள்லாம் வந்து டிவிக்கு எங்களோட கூட்டணி வரணும்னு தினமும் பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா? சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எதை நோக்கி அவங்க பயணிக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். நீங்க வந்து இப்ப திரு ஜெயக்குமார் அவர் ஜெயிச்சிருவாரா? திரு KT ராஜேந்திரன் அவர் ஜெயிச்சிருவாரா? போன தடவை ஜெயிக்கல அவரு. போன தடவை ராஜபாளையம் தொகுதி நின்னாரு, இப்ப திரும்ப சிவாசிக்கு போயிருக்கிறாரு. எல்லாருக்கும் என்னன்னா பெரிய குழப்பங்கள் இருக்குது, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் குழப்பத்தில் இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து அவங்களுடைய தொண்டர்கள்டையே நம்பிக்கை இழந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அம்மா இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து அங்க விவசாய வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவர் கட்சியுடைய தீவிர விசுவாசியா இருப்பாரு, கட்சியுடைய தொண்டரா இருப்பாரு, கட்சிக்காக உழைக்கிறவர் இருப்பாரு. அவரை அடுத்த நாளே மாவட்ட செயலாளர். திடீர்னு ஒருத்தர் வந்து விவசாய வேலை பார்த்துருப்பாரு, 30 வருஷம் கட்சிக்காக உழைத்தவராக இருப்பார், அவரை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, மினிஸ்டர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்படி வந்தவர் தான் இன்னைக்கு இருந்த பெரும்பாலானவர்கள். இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, திமுக ஒரு சிஸ்டம் இருக்கும்ல, இப்போ பொன்முடி அசைக்க முடியாது, நேரு அசைக்க முடியாது, மூர்த்தி அசைக்க முடியாது, எல்லாரும் குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த சிஸ்டமா இன்னைக்கு அதிமுக மாறிடுச்சு. இதே போன்று தாவேகம் இருக்கா? கண்டிப்பா இல்ல உங்க கட்சி தலைவரை சந்திக்கணும்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், வெயிட் பண்ணணும்னா இல்ல ஒரு பொதுவான பிம்பம்னா இருக்குல்ல? நான் ஒரு நிமிஷம் வெளியில சொல்றதுதான் நான் உங்களுக்கு அதான் நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க திமுகல இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் உடனே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே சந்திக்க முடியும்? நீங்க எவ்வளவு பேர்ட்ட பேசியிருப்பீங்க? இப்ப அவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க? தினேஷ்டியா இல்ல வேற யார்கிட்ட கேட்குமா? உதயநிதி பார்க்க முடியுமா? உதயநிதியை பார்க்க எத்தனை பேர் நாள் கணக்காக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா எங்களுடைய தலைவர் எப்படின்னா, டெய்லி எங்கிட்ட கனெக்ட் இருப்பார். இப்ப நாங்க ஒரு மெசேஜ் அமிச்சா நான் சொல்ல முடியும், என்னால ஒரு மெசேஜ் அமிச்சா அடுத்த நிமிஷம் ரெஸ்பாண்ட் வரும். ஏதாவதுனாலும் உடனே தொடர்பு கொண்டு எங்கிட்ட போன்ல பேசுவார். அது மாதிரி அவர் வந்து எப்பயுமே அவருடைய ஒரு பெஸ்ட் ஹேபிட் என்ன, காலையில ஏர்லியா அனுப்பிச்சிருவாரு. 5:30-6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசணும்னு. 7 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அடுத்த 2 நிமிஷத்துல வந்து போன் எனக்கு கால் பண்ணி பேசிடுவார். எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவே விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. திருச்சி கேம்பெயின்ல ஜனநாயகன் படம் இந்த தேர்தலுக்கு ஒரு பெரிய, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பிம்பமா இருக்கும், இதனால ஆப்போசிட் உள்ளவங்கன்னா தோத்துருவாங்கிற பயத்திலே என் படத்தை முடக்கிட்டாங்க, நிறைய சூழ்ச்சி நடந்திருக்கு, எனக்கு நான் நியாயம் கேட்டுதான் ஒரு நீதி கேட்டுதான் உங்களை போய் சந்திக்கிறேன்னு சொல்றாரு. மக்களை சந்திக்கிறது ஜனநாயகன் படத்துக்காக, அந்த நீதிக்காக மட்டும்தான் வராரா? இல்ல நான் என்னன்னா, ஜனநாயகன் படம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய 35 வருஷ உழைப்போடைய கடைசி படம். அது வந்து சந்தோஷமா ரிலீஸ் ஆயிருக்கும்னு எங்க எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டமாக சந்தோஷமா, உங்க கெரியர்ல ஒரு ஒரு உச்சத்திலிருந்த ஒரு கெரியர்ல கடைசி படம்.
அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக நல்லபடியாக ஒரு 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 பெரிய கரியரை விட்டுட்டு வர்றது மாதிரி ஒரு பதட்டம் வந்து எப்படி அவரால் இதை ஏற்றுக்கொண்டு வந்தால் இன்னமும் எங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டுட்டு யாராவது வருவாங்கன்னா நாங்களாக இருந்தால் வந்திருக்க மாட்டோம். எனக்கு என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன். பட் அவர் இதை விட்டுட்டு வந்திருக்காரு. அது நல்லபடியாக வரணும்னு நினச்சோம். அது பீஸ்ஃபுல்லாக முடியும்னு நினச்சோம். அதனால தான் வந்து ஆனால் அதை வைத்து மிகப்பெரிய சூழ்ச்சியால் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணிகளுக்கு கொண்டு போகணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பல தரப்புகள் எங்களுக்கு வந்தது. இதெல்லாம் சார் எல்லாம் இந்த திமுக பாஜக எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம். 360 டிகிரிலையும் அவருக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எந்த இடத்துலையும் திமுக என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன திமுக எந்த லெவலில் கொடுக்கல, எந்த லெவலில் கொடுக்கல. கரூர் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதற்கு அடுத்த நொடியே எங்களுடைய கட்சியை முடக்க வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளையும் திமுக செய்தது. இப்போ போனார்ல சிஎம் கரூருக்கு வேமா போனார், ஒரு பெரிய ட்ராமா போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. உடனே பிரச்சனை. நல்ல வேளை மக்கள் விழிப்போடு இருந்தாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அந்த மரணத்துக்கு யாரு காரணம்னு மக்களுக்கு புரிஞ்சுது. அதனால இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இப்போ திமுக அதிமுக மற்ற கட்சி தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். போற இடத்துல கிரௌட் வரும், கூட்டம் வரும், வேட்பாளரை பார்ப்பாங்க, அப்படியே கொண்டாடுவாங்க. அது மாதிரி தாவேக்காவுக்கு இருக்கா? இல்ல, அதை தான் நான் சொல்றேன்ல. இப்போ கேடி ராஜேந்திர பாலா அவர்களோட பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தேர்தலில் போய் மக்களை சந்திப்போம்னாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பண பலம் இருக்கு. 3000 பேர் அவங்களால ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து கூட்டு வர முடியும். அதை வச்சு எல்லா இடத்துலையும் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லா இடத்துலையும் போக முடியும். ஸோ அவங்க அப்படி போய் இந்த 20 நாட்கள் திருவிழாவை போல எல்லா இடத்துலையும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அவங்க மக்களை சந்தித்து இதுதான் வாக்கு சேகரிப்புன்னு இத்தனை வருஷமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் இந்த சட்டமன்ற தொகுதியில உள்ள பிரச்சனைகள் அப்படின்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் இருக்கு? நீங்க எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு வரும் பட்சத்தில் இதெல்லாம் நான் தீர்ப்பேன், இதெல்லாம் நான் நிச்சயமா செய்வேன்னு இந்த ஷோ மூலமா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சரி, என்னன்னா இது ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு இடம் திருப்பரங்குன்றம். எல்லாருக்கும் ஒரு சென்டிமெண்டலாக திருப்பரங்குன்றம்னா ஒரு ஒரு அமைதியான ஒரு பாரம்பரியம் மிக்க இடம். இங்கே எல்லா தரப்பு மக்கள் இருக்காங்க. அதாவது எல்லா கம்யூனிட்டியும் சார்ந்த மக்களும், எல்லா தரப்பு மக்களும். இது ஒரு 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 கம்யூனிட்டி மெஜாரிட்டி, ஒரு கம்யூனிட்டி கம்மியாக அப்படிலாம் இல்லை. எல்லா தரப்பு மக்களும் ஒரு ஆவரேஜாக வந்து நல்ல ப்ரெசன்ஸில் அவங்கவுங்களுடைய கலாச்சார பண்பாடுகளோடு வாழும் ஒரு இடம். பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஒரு அந்த காலத்தில் ஒரு 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 பெரிய பகுதியாக இருந்திருக்கு, அப்படியே இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் எங்கேயுமே போடப்படல, சாக்கடைகள் எங்கேயுமே போடப்படவில்லை. அடுத்து நிறைய குடிசை தொழில், சுய தொழில்கள் இங்கே நிறைய இருக்குது. நான் அந்த அப்பள ஃபேக்ட்ரி பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் 50,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அரசே ஒரு வருஷத்துக்கு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியும்னா முடியாது. ஆனால் சிந்தாமணின்னு ஒரு சின்ன ஏரியாவில் அவங்க 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க சின்ன தொழில் நிறுவனங்கள்லேருந்து, சின்ன அப்பள கம்பெனிலேருந்து பெரிய அப்பள கம்பெனி வரைக்கும் இன்னைக்கு இயந்திரங்கள் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்கள பற்றி இது வரைக்கும் சட்டசபையில் இதுவரை இந்த எந்த எம்எல்ஏயும் பேசினதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் அவங்கள நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா இந்த 50,000 1 லட்சம் ஆறுது, 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் ஆறுது ரொம்ப ஒரு வருஷத்தில் பண்ணிடலாம். இன்னும் வந்து உள்ளுக்குள்ளே எங்கேயுமே ரோடு கிடையாது. சாலை வசதி வந்து இப்போ மெயின் ரோட்டில் இருக்குது, நீங்கள் கோயிலை சுற்றி இருக்குது. உள்ளுக்குள்ளே கீழே இறங்குனீங்கன்னா எங்கேயுமே சாலை வசதி இல்லை. இன்னொன்று ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்கிற இடம். ஏர்போர்ட்டு நீங்கள் சென்னையில் ஏர்போர்ட் இருக்குது, பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்டே எல்லா இடத்தையும் விற்றுட்டாங்க. ஸோ அது மாதிரி ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்கிற இடம் 40 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 40 ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த மக்கள் இருக்காங்க. இன்னொன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அதுவும் இந்த தொகுதியில் தான் வருது, எங்கள் தொகுதியில் தான் வருது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நாங்கள்லாம் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த ஏதோ எம்எல்ஏவுடைய குடும்ப கேலரி மாதிரி இருக்கும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் மூர்த்தி ஒரு கேலரி போட்டு அவர் நின்று கையாட்டிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற எம்எல்ஏ போட்டு ஒரு குடும்பத்தோடு நின்று கையாட்டிட்டு இருப்பார். இது மக்களுக்கான ஒரு ஜல்லிக்கட்டு வந்து 1000 ஆண்டுகளாக இருக்கிற பாரம்பரியமான விஷயம். அடுத்த வருஷம் நாங்கள் மக்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல அங்க இருக்கிற மக்கள் அவர்கள்லாம் கேலரி இருப்பாங்க. எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கீழே பார்வையாளர்கள் இருந்து பார்த்து விட்டு செல்லலாமே தவிர நிகழ்ச்சி அவனியாபுரத்தில் இருக்க மூத்தவர்கள், அவனியாபுரத்தில் இருக்க சிறுவர்கள் அவர்கள் தான் அதை நடத்த வேண்டும். யாரும் இங்கே எதற்கும் யாருடைய பாரம்பரியத்துக்கும் உங்களுடைய பதவியை வச்சோ அமைச்சராக இருந்தோ எம்எல்ஏவா இருந்தோ நீங்க போய்
மக்களை அதிகாரம் செய்ய முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல இருந்து நிறைய நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பட் கண்டிப்பாக எல்லாமே மாற்றப்பட வேண்டிய விஷயம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இன்னைக்கு நீங்க இந்த ஒரு வாரத்துல கேம்பெயின் போறீங்க. இந்த ஒரு வாரத்திலேயே நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் இவ்வளவு சந்திக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இது வரைக்கும் இங்க எம்எல்ஏவா இருந்தவங்க இந்த பிரச்சனையை கூட சரி செய்யாம இருந்திருப்பாங்களா? இல்ல, இவங்களுக்கு யாருக்குமே அதுல கவனம் செலுத்துறதோ அது என்னன்னு கேட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி வேற எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு மக்கள் ப்ரையாரிட்டி இல்லை. அவங்க போய் இப்ப 20 நாள் இவங்க எல்லாம் 1000 பேர் 2000 பேரை கூட்டிட்டு ஊரா போய் ஓட்டு கேட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதனால இந்த தடவை நீங்க பாருங்க, 5 பேர் 2 பேர் எங்க வேட்பாளர், ஒரு ஆள் தனியா போவாங்க. அவர்களை நம்பி இந்த மக்கள் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர்த்து இவர்களை நம்பி வாக்களிக்க மாட்டாங்க. என்னதான் நியர்பை பக்கத்து ஊரா இருந்தாலுமே இந்த தொகுதி மக்களுக்கு தாவேகா அப்படின்னாலே விஜய் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. நீங்க முதல் முறையா நிர்மல் குமாரா ஒரு வேட்பாளரா போகும்போது மக்கள் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பார்த்தாங்க? இல்ல, எப்பவுமே மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா அது என்னுடைய கடமை. அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கணும். ஏன்னா என்னை நம்பி வாக்களிக்க போறாங்க. அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கணும். நான் யாருன்னு சொல்லணும். நான் இங்க அவங்களுக்கு என்னவா இருப்பேன்னு சொல்லணும். கண்டிப்பாக அதை என்னால இந்த 4 நாள்கள் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. இன்னொன்னு, நான் அவங்களோட இருப்பேனான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா நான் இங்கதான். என்னுடைய வீடு எல்லாமே இங்கேயும் எனக்கு எல்லாமே இடம் எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடு இங்க செட்டில் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு கடந்த இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் உறுதியாக இருக்கிறேன். திருப்பரங்குன்றத்துல நம்மளுடைய இங்க ஒரு வீடு எடுத்து நான் இங்கேயே செட்டில் ஆகணும்ல உறுதியா இருக்கிறேன். கண்டிப்பா இது என்னுடைய அடுத்த காலங்கள் முழுவதும் நான் திருப்பரங்குன்றத்திலே என்னுடைய குடும்பத்தையும் செட்டில் பண்ணி இங்கேயே இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும். நான் அதுக்காக தான் நம்ம அடுத்த கடத்த போறோம். அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வாக்களிக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுக்கணும். திருப்பரங்குன்றம் வேட்பாளரா நிர்மல் குமாரா அறிவிச்சாச்சு. உங்க கட்சி தலைவர் அடுத்து உங்களுக்கு என்ன சொன்னாரு, என்ன அட்வைஸ் பண்ணாரு? இல்லை, ஏன்னா இது முக்கியமான இடம். திருப்பரங்குன்றம் லாஸ்ட் 1 இயரா ரொம்ப சென்சிட்டிவா கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம உறுதியா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய சாய்ஸ் தான் திருப்பரங்குன்றம். எனக்கு சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கள் பழக்கப்பட்டு வாழ்ந்த இடம், அடிக்கடி வந்துட்டு போற இடம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தை வைத்து இன்னைக்கு திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சி சரி மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவை கிரியேட் பண்ணி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அமைதியை சீர்குலைக்க முயற்சி நடக்கிறது. நிறைய பேருக்கு இப்ப நீங்க போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க. எங்க போனாலும் மிலிட்ரி கேம்ப் இருக்கும். ஒரு மிலிட்ரி பேஸ் எப்படி இருந்தா இருக்கும்? திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி 40-50 செக் போஸ்ட் இருக்கும். நீங்க எங்க போனாலும் ஆதார் கார்டை எழுதி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. மக்கள் யாரா போனா அவங்களுடைய முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி போற மாதிரி இருக்கு. உள்ள எல்லாம் பயத்தோட போற மாதிரி இருக்கு. இது இதை என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுது. இது எங்க போய் இவங்க முடிப்பாங்கன்னு ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியுது. இதை சுலபமாக இவர்களால் ஒரு அயோத்தியாவாக மாற்ற முடியும் பாரதிய ஜனதா. திமுக அதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அலோவ் பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு இது சிறுபான்மை மக்களுடைய கன்சல்டேஷன் கிடைக்கும். இந்த பாருங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துரும்னு பயமுறுத்தினு அதெல்லாம் நடக்க போகும் நபர்கள் ஒரு வாழ்நாள் தவறாக இருக்கும், ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும். அதை திமுக எப்பயும் தமிழ்நாட்டுக்காக செஞ்சுட்டு இருக்கு. காவேரி இஷ்யூல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 70 வருடங்களாக இவங்க திமுக கச்சத்தீவிலிருந்து பாத்தீங்கன்னா திமுக செய்த பல வரலாற்று பிழைகள் தான் நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம் அந்த உரிமையை எடுக்கிறதுக்கு. இதையும் தவறு செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு எங்கனாலதான் முடியும். நாங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எவனா இருந்தாலும் பார்ப்போம், யாரா இருந்தாலும் பார்ப்போம். யாரு மிரட்டினாலும் யாருக்கும் எங்களுடைய தலைவர் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இந்த இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக அமைதியை நிலைநாட்ட வேண்டும். கண்டிப்பா எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுடைய முடிவாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலயும் ஒரு அரசோ யாருமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அமைதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கும். இது இங்க இருந்து தொடங்கும். யாருடைய தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது இங்க இருந்து தொடங்கும் தான். அந்த உறுதியை நாங்க கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய தலைவர் என்னோட இங்க நிக்க வச்சு. ஓகே, தாவேக தலைவர் விஜயனுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா 2 இடங்கள்ல போட்டிடுறாரு. இப்பவே அவருடைய தைரியம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா பலரும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்றேன்? அது அவங்களுக்கு ஈஸியா அவங்க சொல்றாங்க. நான் விஷயத்த சொல்றேன். எங்க தலைவர் எந்த தொகுதி நின்னா ஜெயிப்பார். நீங்க ஒண்ணும் இல்ல, திமுக தலைவர்கிட்ட போய் கேளுங்க. எங்க தலைவர் எங்கே போட்டியிடணும்னு அவர் நினைக்கிறாரோ அங்க நிப்பார், அங்க ஜெயிப்பார். அதுல யாருக்கு எந்த ஒரு துரும்ப அளவுல டவுட் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நாங்க என்ன சொல்ல நினைக்கிறோம், திமுக கோட்டை என்னன்னு சொன்னீங்க, சென்னை சொன்னீங்களா? அங்க நடுவுல நிக்கிற துணிச்சல் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தலைவருக்கு, கட்சி தலைவருக்கு யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க. திமுக கோட்டைன்னு நீங்க சொன்னீங்கல்ல,
அந்த அந்த கோட்டையில புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் அந்த கோட்டையில நின்று அந்த கோட்டையோட நடுவுல போய் ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னு யாரும் சொல்லுங்க. இன்னொன்னு, திருச்சியில வந்து இது வரைக்கும் யாருடைய கோட்டைன்னு சொன்னீங்க? நேரு எதிர்த்து நாங்க போய் பண்ண முடியாது. திருச்சி இந்த கோட்டைன்னு திருச்சியில் எங்களுடைய தலைவர் கண்டெஸ்ட் பண்ணுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் எதிர்த்து செய்வோம். கண்டிப்பாக 100% மக்கள் எங்களை நம்புறார்கள். 100% மக்களுடைய செல்வாக்கு எங்கிட்ட இருக்கும். கண்டிப்பா 2 தொகுதியிலையும் பெருவாரியான வாக்குகளோட வித்தியாசம் ஜெயிப்பாங்க. நீங்க சொல்றீங்கல்ல இந்த பயம்லாம் இல்ல, பயம்னா சேஃபஸ்ட் தொகுதியை எடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு சேப்பாக்கத்தை விட்டுட்டு திருவாரூர் போனாரு திரு கருணாநிதி அவர்? ஏன் நிக்க வேண்டியதானே திருச்சியில? எதுக்கு திருவாரூர்? சேஃபஸ்ட் தொகுதி தானே போனாரு. எதுக்கு சேப்பாக்கத்துல நிக்கிறாரு உதயநிதி? வாங்க ஒரு இடத்துல வெளியில வந்து நின்னு பாருங்க. வெளியில வந்து நின்னு பாருங்க. ஏன் அவ்வளவு இது இருந்தா நீங்க திருச்சி கிழக்குல நிக்க வேண்டாம் உதயநிதி? ஏன் நிக்கலன்னா சேஃபஸ்ட் தொகுதியை தேடும் தலைவர்கள் மத்தியில் யாருடைய கோட்டைன்னு சொல்லி அந்த கோட்டையில நடுவுல போய் நிக்கிறதா எங்களுடைய தலைவருடைய முடிவு. கண்டிப்பாக எது திமுக கோட்டைன்னு சொல்றீங்க அது இந்த தடவை தகர்க்கப்படும் தான் நாங்க சொல்லுவோம். விஜயகாந்தை போன்று விஜயும் இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆனால் இது முழுக்க முழுக்க திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தணும் டிடிவி தினகரன் சொல்றாரு. உண்மையிலே தாவேகா யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பாவத்தை அண்ணன் டிடிவி எல்லாம் போய் பேசிட்டு இருக்காரு. அவர்லாம் வந்து என்ன நோக்கத்துக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சோமோ அதுலதே இல்லாம போயிட்டாரு. அவர் வாழ்க்கையில கட்சியை தொடங்கினதே எடப்பாடி அவர்களிருந்து மீட்பேன்னு சொன்னாரு. கடைசியில எடப்பாடி கிட்டே சரணாகதி அடைஞ்ச ஒரு மனிதர். அவர் இதுக்கப்புறம் அரசியல செல்லுபடி ஆவார்னா எனக்கு தெரிஞ்சு 100% செல்லுபடி ஆக மாட்டார். அவரெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஒண்ணும் இல்ல, என்னது எடப்பாடிகிட்ட போய் சேர்றதுக்கு பதிலாக தூக்குல தொங்குறேன்னாரு. அண்ணன் டிடி அவர்கள் வந்து இவ்வளவு கேவலமான முடிவு எடுப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவரை நம்பி ஒரு 50,000 பேர் ஒரு 8 வருஷமா சுத்திட்டு இருந்தாங்க. பாவம் பசங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். 50,000 பேர் பின்னாடி இருந்தாங்க. ஆனா 50,000 பேருடைய வாழ்க்கையை அவங்களோட உழைப்பை வந்து உறிஞ்சிட்டாரு அண்ணன் டிடி. நான் எல்லாருக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அமமுக இருந்த பசங்க எல்லாம் 9 வருஷம் அவர் பின்னாடி சுத்துறாங்க. பல லட்சங்களை இழந்திருக்காங்க, பல வாய்ப்புகளை நழுவு விட்டுருக்காங்க. எல்லாரும் உழைப்பையும் சுரிஞ்சிட்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு 4-5 சீட்டு கிடைச்சோன்னே போய் அவர் இருக்கிறதுல போய் நின்று வந்துட்டாரு. அவரெல்லாம் நம்ம போய் பேசவே வேணாம். அவர் பேசுறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து நீங்க தயவு செய்து நம்ம அரசியல் ரொம்ப ஓரமாக வைத்து விட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். அவர் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. நாங்கள் பார்க்கறது இவருடைய பண பலத்தை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை. அவங்களுடைய அதிகாரத்தை பார்த்து வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் எங்கேயும் பயப்படலை. அதை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் எங்க எல்லாருடைய வேட்பாளர் இருக்கு. ஆனால் டஃப்பா இருக்கு, ஆனா அதை உடைச்சு நாங்கள் கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, திமுக, அதிமுக, பாஜக இவங்களை எல்லாத்தையும் விமர்சனம் செஞ்சால் மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? மக்கள் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய தலைவருடைய வாக்குறுதியிலே பார்த்துட்டு 100% லஞ்ச லாவணியம் இருக்காது. லஞ்ச லாவணியம் இருக்காது உள்ள வந்திருக்கேன். 100% லஞ்ச லாவணியம் இருக்காதுன்னு சொல்லிருக்காரு. லஞ்ச லாவணியம் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றினாலே இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிகள் மிச்சப்படும். இல்லீகல் குவாரி நிப்பாட்டணும், இல்லீகல் சாண்ட் நிப்பாட்டணும், எல்லாம் நடக்கிற லஞ்ச லாவணிகள் நிப்பாட்டணும். மக்களுக்கு இருந்து 30% 40% பட்ஜெட்ல எடுக்கிறாங்களா, பல லட்சம் கோடிகள் கொள்ளைகள், அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இது எல்லாம் பெரிய சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ். கண்டிப்பா நாங்க வந்தா முழு வீச்சில் இதை செய்வோம். முழு வீச்சில் இதை மட்டுமே செய்வோம். ஏன்னா இதுதான் வேலையா இருக்கணும். இந்த சேஞ்சஸை அதிமுகவும் கொடுக்க முடியாது, திமுகவும் கொடுக்க முடியாது, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. நாங்க தான் கொடுக்க முடியும். எங்க தலைவர் அண்ணன் விஜய் தான் கொடுக்க முடியும். ஓகே, நான் அப்படி வாண்டில் போகும்போது பேசிக்கலாம். தாவேகாவால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சபரீசன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சபரீசன் அவர்கள் வந்து களத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த பாதிப்பும் இல்லைன்னா எதுக்கு வெளிவாகம் போயிருக்கிறாரு? எந்த பாதிப்பும் இல்லைன்னா எதுக்கு களத்துல போய் இது வரைக்கும் சபரீசன் அவர் போய் பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இருக்க போய் தானே பிரச்சாரத்துல போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று பிரச்சாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பதில நீங்க முன்னாடி இருந்தே மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பயம் தேவையா? இவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியுங்க அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, களத்துல என்ன இருக்கு, மக்கள் யாரை நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவுதான் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை டெய்லியும் முடக்கினாலும் சரி, அது எல்லாம் மீறி இந்த தேர்தல் வேற மாதிரியான தேர்தல். பிரச்சாரத்தையும் முடக்குறாங்களா? ஆமா, ஏன் அப்ரூவல் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? இப்பயும் ஆபீசர்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அப்ரூவல் கொடுக்க விடாம பண்றாங்க. இப்போ பிளேசஸ் எல்லாம் கொடுக்க விடாம பண்றாங்க. அங்க போய் மைக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்ரூவல் இருந்தும் பேச விடாம பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாரம் நாங்க மாத்தி எஸ்கலேட் பண்ணி இத்தனை எஸ்கலேட் பண்ண பிறகுதான் இந்த இது வந்துச்சு. நான் அந்த தலைவரோட அஃபிடவிட் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். அஃபிடவிட்லேயே பாத்தீங்கன்னா மொதல் அஃபிடவிட் நாங்க போட்டு முடிச்சோம். அப்போ வந்து அந்த மாநாடு டைம்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அப்போ எல்லா
இதுலேயும் நியூஸ்லேயும் வந்துச்சு. போய் பார்த்தப்ப அது வந்து ஃபேக்கு கம்ப்ளைண்ட். அதாவது அந்த பவுன்சர் தூக்கி போட்டு சொன்னப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனே தப்பான பையன், ஒரிஜினல் யாருன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அது 0 எஃப்ஐஆரை போட்டு யார் நேமே அக்யூஸ் நேம் மென்ஷன் பண்ணாமல் 0 எஃப்ஐஆரை போட்டு அப்படியே பெரம்பலூரில் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 0 எஃப்ஐஆர் எங்கள் கையில் இருந்துச்சு. தலைவர் அஃபிடவிட் தாக்கல் செய்த பிறகு திரும்ப வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதில் வந்து தலைவருடைய பேர் சேர்க்கப்பட்டதாக எங்களுக்கு அங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எங்களுடைய நலம் உரிமைகள் மூலமாக ஒரு தகவல் வந்தது. ஏன்னா இவங்க இன்டெலிஜென்ஸ் வந்து அதை எடுத்து எங்களுக்கு அப்ஜெக்ஷனுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அந்த எஃப்ஐஆரை போய் தேடி இது பண்ணி கோர்ட்டில் போய் எடுத்து பார்க்குறப்ப தலைவருடைய பெயரை A1 சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் நாலேஜ், உங்கள் நாலேஜுக்கு உங்களுக்கு தெரிந்த வழக்குகளை, கிரிமினல் வழக்குகளை நீங்கள் வந்து பதிவு செய்யணும்னு இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த சான்ஸ் எடுக்க விரும்பல. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், உங்கள் பேரை அக்யூஸில் சேர்த்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு சம்மனாக வந்துருக்கணும்ல. இன்டிமேஷன் வந்தால் தானே உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்க தெரியும். ஆனால் இன்டிமேஷன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சரி, இருந்தாலும் இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளிலிருந்து நாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திரும்பவும் ஒரு அஃபிடவிட் நம்ம ஃபைல் பண்ணோம். ரெண்டுக்குமே ஃபைல் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி திரும்பவும் ஃபைல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இவங்க எல்லா சூழ்ச்சியும் செய்வாங்க. எதுக்காகங்க? யாரோ ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டில் ஒரு கட்சியோடைய தலைவரை அக்யூஸ்டில் சேர்க்கணுன்றதுக்கு எவ்வளவு தூரம் துணிச்சல் இருக்கணும்? திமுக அதிமுக இருக்கு மாற்றா ஏன் நாம் தமிழர் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தலைவர் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கான தலைவராக திரு சீமான் அவர்கள் இல்லை. மக்களோட நம்பிக்கை அவர் எனக்கு பெறல. அவருடைய ஸ்டாண்ட், அவர் எப்பயும் அவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் என்னதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாரு? தேர்தலே வேணாங்கிறாரு. தேர்தலுங்கிற என்னது ஜெயிக்கவே வேணாம், நான் ஜெயிக்க மாட்டேன், ஆனால் டெய்லி அரசியலில் நிற்பேன், எலெக்ஷனில் நிற்பேங்கிறாரு. ஜெயிக்காம இருக்கிறதுக்கு எதுக்குங்க நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க? நாங்கள் யாரும் வெற்றி பெறக்கூட வேண்டாம், ஆனால் நாங்கள் தேர்தல் நிற்போங்கிறாரு. இதுக்கு எதுக்குங்க நீங்கள் எலெக்ஷன் நிற்கணும்? சரி, நீங்கள் 300 ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு எதுக்கு நீங்கள் எலெக்ஷன் நிற்கணும்? அவருடைய எண்ணம் தான் என்ன? சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டெய்லி எதாவது பேசணும், உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கணும்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் அனுப்பிச்சு யூடியூபராக இருக்கலாம் திரு சீமான் அவர்கள். அவ்வளோதான். உங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் உங்கள் தலைவர் சொன்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? உறுதியாக எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? அட்வைஸ் கொடுத்தாரா? இல்லை, எங்கள் தலைவர் உறுதியாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் அனைவரும் எந்த விதத்திலும் ஊழலோ லஞ்சமோ வாங்க மாட்டோம். இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்போ இருப்போம். இப்போ நான் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி என்னுடைய சொத்து பட்டியலை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ₹1 நான் அதிகமாக ஒரு சொத்து வாங்கினாலும் மக்கள் கணக்கு கேட்குறாங்களோ இல்லையோ, எங்களுடைய தலைவர் கணக்கு கேட்பார். எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக உறுதியாக கேட்பார். இந்த கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறும் நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக மாறும். மாறிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம போயிட்டு தானே வந்தோம். ஏன்னா மக்கள் இப்போ நான் வேட்பாளராக இருக்கேன், என்கிட்ட வந்து நீங்கள் பார்க்குறப்ப எத்தனை பேர் பொதுமக்கள் என்கிட்ட பேசிட்டு போனாங்க, என்கிட்ட கையாட்டிட்டு போனாங்க. அனைத்தும் பொதுமக்கள்கள். ஒரு வேட்பாளர்கிட்ட எத்தனை இடத்துல போய் பொதுமக்கள் கையாட்டிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது அவங்களுக்கு 100% வாக்களிக்கணும் எண்ணம் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு உற்சாகம் மக்களிடம் இருக்கும். அது என்னால் களத்தில் சுலபமாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக. இப்போ உங்கள் தொகுதியில் உள்ள மக்களை தான் சந்தித்து உங்களை பற்றி கேட்க போகிறேன். இந்த தொகுதியில் இப்போ உள்ள எம்எல்ஏ என்ன செஞ்சார் செய்யலைங்கிறத பேச போகிறேன். இந்த களம் யாருக்கு சாதகமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் நிறைய நேரம் ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் இது எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருந்துச்சு 2 வருஷம்? அது நம்ம எப்படி சார் சொல்றோம்? அது வேணாம் சார். அது நம்ம பப்ளிக்ல நிக்கிறோம். அதனால தொகுதி தானே, இந்த தொகுதி தான் பப்ளிக்ல. இல்ல வேற என்னென்ன வசதியெல்லாம் தேவைப்படுது? இல்ல, நமக்கு வந்து மெயினா வந்து ரயில்வே பாலம் தான் வேணும். ரயில்வே அண்டர் கிரவுண்ட் வேணும். அது ஒண்ணுதான் நம்மளுடைய கோரிக்கை. மற்றபடி வியாபாரிகள் வந்து போக்குவரத்து இடையூறா இருக்கு, அவ்வளவுதான். இந்த தேர்தலில் புதுசா தாவேகா வருது, எப்படி பாக்குறீங்க? மக்கள் எடுக்கிற முடிவு தான் அது. வேற இங்க என்னென்ன வசதி எல்லாம் தேவைப்படுது? இங்க வேற என்ன வசதிகள் தேவைப்படுது இந்த தொகுதியில? லோக்கலுங்க, அவங்களுக்கு நாங்க ஆதரவா சொல்ல முடியாது. இது லோக்கல் ஏரியா. லோக்கல் ஏரியா, அதனாலதான் உங்கள்ட்ட கேட்க முடியும். நான் வெளியூருக்காரன், எனக்கு என்ன தெரியும் இந்த தொகுதிக்கு என்ன வேணும்னு? நீங்க தானே லோக்கல், உங்களுக்கு தான் தெரியும் இது வேணுமா வேணாமான்னு. இந்த வருஷம் செயல்பாடு எம்எல்ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சிலதே செயல்பாடு ஒரு தடவை பண்ணி கொடுக்கல. அதனால எப்படி செயல்பாடு பண்ணுவாங்க? பண்ண கிடையாது. அதை செயல்பாடு பண்ணி கொடுத்தா தான் அவங்க வேலை பார்க்க முடியும். இதான் பஸ் ஸ்டாண்டிங் வந்துச்சு, 20 வருஷம் நாங்களும் கிடையாது மனு கட்டிக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு ஒன்று வரல, பஸ் ஸ்டாண்டு வரல. கேட்டால் எம்எல்ஏ கூட யார்கிட்ட கொடுத்தாலும் கேட்டால் நான் ஆளுங்கட்சி இல்லை,
நான் எதிரி கட்சிக்காரன் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அப்ப இங்க புதுசா தமிழக வெற்றி கழகம்னா வந்து போட்டியிட போகுது, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்களே இப்படி வர முடியும், புது ஆள்லாம் வர முடியாது. பழைய ஆளுக்கிட்டே எல்லாமே இருக்கு. திமுக அதிமுக அதுதான் ஒரு ரூல்ஸ், புதிய எதுவும் வர முடியாது. இந்த தொகுதியில என்ன அடிப்படை வசதி அது பூரா தெரியும் கிடைக்கும். நீங்க எம்எல்ஏ ஈஸியா பார்க்க முடிஞ்சதா? நீங்க கோரிக்கை எல்லாம் சொன்னீங்களா? போய் பாக்குறது நம்ம வேலையே சரியா வருது. நம்ம எம்எல்ஏ போய் எங்க பாக்குறது? இங்க வாங்க தலைவர், இருங்க தலைவர். ஆனா இதை சொல்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்க தொகுதியில என்னென்ன வசதிகள் தேவைப்படுது? சொன்னா மட்டும் கிடைக்காதுனே. ஃப்ரீயா இருக்க படிச்சாவிட்ட கேளுங்க. இந்த வருஷம் 5 வருஷம் அவர் ஒண்ணு நல்ல மேல பண்ண மாதிரி தெரியல மக்களுக்கு. நல்ல அடிப்படை செய்யல. ஓகே, இந்த முறை புதுசா விஜய் எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு, தேர்தலுக்கு வந்திருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? நம்ம அரசியலுக்குன்னு இல்ல, எல்லாம் ஒரு சமநிலை தான். யாரு வந்தாலும் நல்லது செய்யறாரு அது வரணும், மக்களுக்கு நல்லது செய்யறாரு அது போகும். நாங்களாம் ரோட்ல உடக்கோம் சார். எங்க உள்ள எம்எல்ஏ எதுவும் வந்து பார்க்கணும் இல்லையா? அவங்க இந்த பொண்ணுமே வந்தா தான் ஓட்டு கேட்கையில வந்தாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? நான் பார்க்கல. திருப்பரங்குன்றத்தில் யார் வந்தாலும் வெளியே போகிறதுக்கு பாலம் தான். கிரிவலம், ஒரு முகூர்த்தம், இந்த இதெல்லாம் வந்துருச்சுன்னா இங்கே உள்ளே எதுவுமே போக முடியாது. போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அண்டர்கிரவுண்டு பாலம் வேணும். அப்படி அண்டர்கிரவுண்டு பாலம் போடுறதுக்கு முடியலையா, நடைபாதை மேலே, அதாவது ரயில்வே கிட்ட கிராஸ் பண்ணி போகணும். இதுக்கு முன்னாடி பஸ் வெளியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ரயில்வேல நிறைய அடியானாங்க. அதை காரணம் காட்டி உள்ளே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அண்டர்கிரவுண்டு பாலம் இது இங்க அத்தியாவசியமா இருக்கு. சரி, இப்ப புதுசா இந்த தேர்தலில் விஜய் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க இந்த பகுதியில? பொதுவா இளைஞர்கள் ஓட்டு கன்சால்ட்டா பிரிப்பாரு. அதுல இந்த டிஎம்கேக்கு போட்டவங்க டிஎம்கேக்கு தான் போட போறாங்க, ஏடிஎம்கேக்கு போட்டு ஏடிஎம் தான். இளைஞர் ஓட்டு அதிகப்படியானது. ஆனா எம்எல்ஏவின் செயல்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு சொல்றாங்க, ஆனா எதுவுமே செய்யவே இல்லை. இது வரைக்கும் ஒன்றும் சரியா செய்யவே இல்லை. இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறாரு, இந்த தொகுதியில தாவேகா போட்டி போடுறாங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு என்னத்தை செய்ய போறாரு, இது உள்ளாலும் செய்ய மாட்டேன்றாங்க. இந்த எம்எல்ஏ 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணாரு? என்ன நல்லாதான் செஞ்சிருக்காரு. காசுக்கு அனுப்புறாரு, மாசம் 1000 ரூபா, 5000 அனுப்புனாரு, 3000 அனுப்புனாரு. கோயில ஒயின் ஷாப் மூல காலி 4 ஒயின் ஷாப் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைக்கு போற பொம்பளை பிள்ளை கேர்ள்ஸ் ஸ்கூல் போற பாதை, அது போக ஒரு அண்டர் பாஸ் தேவை. இது ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எந்த கட்சியும் செய்யறதே கிடையாது. எம்எல்ஏவின் செயல்பாடு எப்படி இருந்துச்சு 5 வருஷத்துல? 5 வருஷத்துல அவரு நல்லா தான் செயல்பட்டாரு. ஆமா. வேற என்னென்ன வசதி தேவைப்படுது? இங்க மெயினா மெயின் ரோடு நல்லா சுத்தமா பண்ணி வைக்கணும். ஆனா எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருந்துச்சு 5 வருஷத்துல? நல்லா தானே இருந்துச்சு. வேற என்னென்ன தேவைப்படுது? எல்லாமே நல்லா தானே இருக்கு, நல்லபடியா இருக்காங்க, எல்லாமே நல்லா செய்யறாங்க, நல்லா பாக்குறாங்க. ஓகேண்ணா, இப்ப புதுசா விஜய் வந்திருக்கிறாரு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார் நீங்க? விஜயகாந்த் விரும்புவோம். ரஜினிகாந்தா அவர்தான் அரசியலுக்கு வர மாட்டேன் போடணுமோ அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்காண்டி அவருக்காண்டி எதுவுமே செய்வோம். இப்ப ரஜினி ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். ஏன்? எதனால? கொடுக்கவே மாட்டேன். எங்களை ஏத்தா வரும். எம்எல்ஏவினோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாரா? நல்லா பண்ணிடுறேன். நினைச்சு பாருங்க, ரேஷன் பொருள் முதல்ல திருட்டு தான் நடக்குது தவிர ஒழுங்கில்லை. இதுக்கு என்ன செய்யலாமோ அது செய்யணும் சார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம இந்த அரை மணி நேரம் கல ஆய்வை மேற்கொண்டோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்களின் கருத்தையும், மறுபுறம் இந்த சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய நிர்மல்குமாரின் பல்வேறு பதில்களையும் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். எது எப்படியோ இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.